விக்னேஸ்வர் வித்யா மந்திர் பள்ளி, விக்னேஸ்வர் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி, விக்னேஸ்வர் வித்யா மந்திர் ஸ்கூல் மிகச் சிறந்த பள்ளியாக விக்னேஸ்வர் வித்யா மந்திர் அப்படின்னா கடமை, நேர்மை, ஒழுக்கம், மேம், கொங்கு மண்டலம்னாலே சேரர்கள் தானே ஆட்சி செய்வாங்க, இது கூட தெரியாதா? ஓ சார், சேரர்கள்ல புகழ்பெற்ற கிங்ஸ் யாரு சார்? புகழ்பெற்ற கிங்ஸ் இல்லாம எப்படி? மழையே பொய்த்தாலும் தன்னோட கொடைத்தன்மை பொய்க்காதுன்னு வாழ்ந்த ஒரு சேர அரசரை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். மன்னருக்கு வணக்கம். சேரர் குலம் தலைக்க வெற்றி மேல் வெற்றி ஈட்டும் மாமன்னரே வணங்குகிறோம். அமருங்கள் அமைச்சர் பெருமக்களே. நம் ஆட்சியில் மக்கள் எல்லோரும் எந்த குறையுமின்றி வாழ்கிறார்களா? ஏதேனும் குறையுள்ளதோ? எந்த குறையும் இல்லை வேந்தே. சேலநாடு வேலம் முடைத்து என்பதுக்கேற்ப தங்கள் ஆட்சியில் மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக நீங்கள் உள்ளீர்களே மன்னா. நல்லது, மிக்க மகிழ்ச்சி. மக்களின் மகிழ்ச்சியே எனது வளர்ச்சி. மாமன்னருக்கு வணக்கம். தங்கள் அழைப்புக்கு இணங்க ஜோதிடர் தங்களை காண வந்துள்ளார் மன்னா. வரச் சொல். உத்தரவு மன்னா. பாராளும் வேந்தரிக்கேன் வணக்கம். அமருங்கள் ஜோதிடரே. ஜோதிடரை எதற்கு தற்பொழுது அழைத்துள்ளீர்கள் மன்னா? நம் அரண்மனையில் ஏதேனும் சுபகாரியம் நிகழவிருக்கின்றதா அரசே? சுபகாரியம் என்றும் சொல்லலாம் அமைச்சரே. எமக்கு பின் இந்நாட்டை ஆளப்போகும் இளவரசர்களின் எதிர்காலத்தை கணிப்பதற்காகவே தான் வரச் சொல்லியுள்ளேன். அமைச்சரே, ஓலைச்சுவடியை ஜோதிடரிடம் கொடுங்கள். உத்தரவு மன்னா. இந்தாருங்கள் ஜோதிடரே. ஜோதிடரே, ஓலைச்சுவடியை பார்த்து இளவரசர்களின் எதிர்காலத்தை கணித்து கூறுங்கள். ஆகட்டும் அண்ணா, இதோ. சூரியன், சந்திரன், ராகு, கேது, சனி, என்ன கிரகங்கள் எல்லாம் மாறி இருக்கிறது. அரசருக்கு கெட்ட நேரம் போல. என்ன ஜோதிடரே, நீண்ட நேரமாக யோசனையில் உள்ளீர்? ஒன்றுமில்லை மன்னா. எதுவாயிருப்பினும் தயங்காமல் கூறுங்கள். மன்னிக்க வேண்டும் அண்ணா, தங்களுக்கு நேரம் சரியில்லை. என்ன? நன்றாக பார்த்து கூறுங்கள். கணிப்பில் தவறு இருந்தால்? என் கணிப்பு பொய்யாகாது மன்னா. சரி, நம்புகிறேன். நன்றாக பார்த்து விட்டேன். இளவரசர்கள் இருவரில் இளையவர் இளங்கோவிற்குத்தான் அரியணை ஏறும் யோகம் இருப்பதாக என் கணிப்பு காட்டுகிறது. அண்ணா. தம்பி. தந்தையே, மூத்தவர் இருக்க இளையவர் அரியணை ஏறுவது முறை என்று, அது நீதியும் அன்று. இதில் துளியும் விருப்பமில்லை தந்தையே. இல்லை இளவரசே, தங்களுக்குத்தான் அரியணை ஏறும் யோகம் இருப்பதாக ஜோதிடர் கூறுகிறாரே. அப்படி
அப்படியா கூறுகிறார்? சற்று பொறுங்கள், இதோ வருகிறேன். அமைச்சரே, இளங்கோ எங்கே செல்கிறார்? கவலை கொள்ள வேண்டாம் அரசே, நன்மை ஏற்படும். மகனே, இது என்ன கோலம்? ஏன் இந்த அவசர முடிவு? மகனே, அவசரப்பட வேண்டாம், சற்று பொறுமையாக இரு. அவசரமில்லை தாயே, ஜோயிடம் பொய்க்காது என்பதை மாற்ற எனக்கு வேறு வழி இல்லை. இதுவே எனது உறுதியான தீர்க்கமான முடிவாகும். முறை தவறி கிடைக்கும் எந்த பெருமையும் எனக்கு வேண்டாம். என்னை யாரும் நிர்பந்திக்க வேண்டாம். எனக்கு அமைதியை கொடுப்பதும் இதுவே. போய் வருகிறேன் தந்தையே. மகனே, போகாதே, நில். மகனே, போகாதே. இல்லை, போய் வருகிறேன் தாயே. மாமன்னன் செங்குட்டுவன் வாழ்க வாழ்க வாழ்க! மன்னன் செங்குட்டுவன் வாழ்க வாழ்க வாழ்க! மன்னா, இவர்கள்தான் வேடர்கள். அப்படியா? வேடர்களே, மலைவளம் காண வந்துள்ள மன்னரை வணங்குகிறோம். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? தங்கள் ஆட்சியில் எங்களுக்கு ஏது குறை? நலமுடன் இருக்கிறோம் மன்னா. மன்னா, வாருங்கள், மலைவளம் காண செல்வோம். வாருங்கள் வாருங்கள் மன்னா, இதோ பாருங்கள். வாருங்கள். மலைவாணரே, உங்கள் மலை நாட்டில் ஏதேனும் புதிய செய்தி உள்ளதா? உள்ளது மன்னா. என்னவோ? மன்னா, சில நாட்களுக்கு முன்பு வேங்கை மதத்தடியில் மங்கை ஒருத்தி கண் கலங்கி அமர்ந்து இருந்ததை கண்டோம் மன்னா. எங்களிடம் நிலையை கூறி அழுதாள். அப்பொழுது வானத்தில் அசரீரி கேட்டது. வானிலிருந்து இறங்கிய புஷ்பக விமானத்தில் இருந்து ஓர் ஆண்மகனுடன் விண்ணுலகம் சென்றாள். அவள் எந்த நாட்டவளோ, யார் மகளோ யாமறியோம் மன்னா. என்ன? வானிலிருந்து வந்த விமானத்தில் விண்ணுலகம் சென்றாளா? அமைச்சர்களே, மன்னா, என்ன விந்தையாக இருக்கிறது? அவள் யார் என்பது எனக்கு தெரிந்தாக வேண்டும். ஆகட்டும் மன்னா. மன்னா, அப்பெண்ணை பற்றிய விவரம் தண்டமிழ் சாத்தன் சீத்தலை சாத்தனுக்கு தெரியும். அப்படியா? நல்லது, நான் அவரை சந்தித்துக் கொள்கிறேன். புறப்படலாம் அமைச்சரே. மன்னா, இதோ சாத்தனாரே வருகிறார். வடநாடு வென்ற வேந்தரே வணக்கம். ஓங்குக தங்கள் வீரம், வளர்க தங்கள் புகழ். நன்னூர் புலவரே, வேடர்கள் கூறிய தெய்வப்பெண்ணை பற்றிய முழு விவரம் தங்களுக்கு தெரியுமா? அவள் கதையை யாம் அறிவோம் மன்னா. அப்படி என்றால் அதை தெளிவாக கூறுங்கள். கோவலன் கண்ணகி கதை கூறுகிறேன் மன்னா. கூறுங்கள். வாருங்கள் வாருங்கள், வந்திருப்பது கோவலனும் கண்ணகியும். ஆம் தாயே. வாருங்கள், இன்று இரவு இருவரும் என் இல்லத்தில் தங்குங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்தமைக்கு நன்றி தாயே. சிறிது நேரம் இங்கு அமருங்கள், இதோ வருகிறேன். கண்ணகி, என்னோடு வா. கோவலனுக்கு உணவு பரிமாறு கண்ணகி. சரி தாயே. இதோ வருகிறேன். இப்படி உங்களுக்கு உணவளித்து நீண்ட வருடங்கள் ஆகிவிட்டதே. ஆம் கண்ணகி. போதும் கண்ணகி, போதும். வயிறார உண்ணுங்கள். ஏன் வருத்தத்தோடு அமர்ந்திருக்கிறீர்கள் என்னத்தான்? அது ஒன்றுமில்லை கண்ணகி. நான் பெரிய பாவம் செய்து விட்டேன். நான் வாழ்வதற்கே தகுதியற்றவன். சொல்கிறீர்கள்? நாம் பொருளையெல்லாம் இழந்து விட்டோம். நம் வாழ்வதற்கு என்ன வழி?
நம் வாழ்வை எண்ணினாலே ஒரே கவலையாக உள்ளது கண்ணகி. நம்பிக்கை நம்மிடம் உள்ளது, கவலை விடுங்கள் எனத்தான். என்ன சொல்கிறாய் கண்ணகி? எனது காற்சிலம்பில் ஒன்றை கழட்டி தருகிறேன், விற்று வாருங்கள், புதிய வாழ்க்கையை துவங்குவோம். இல்லை, வேண்டாம் கண்ணகி. இல்லை, பெற்றுக்கொள்ளுங்கள். இல்லை, வேண்டாம். இல்லை, விற்று வாருங்கள், புதிய வாழ்க்கையை துவங்குவோம். சரி கண்ணகி. கண்ணகி, கோவலன் எங்கு செல்கிறார்? சிலம்பு விற்பதற்காக தாயே. அப்படியா? ஆம். கோவலா, கண்ணகி என்னுடன் இருக்கட்டும். நீ மதுரைக்கு சென்று சிலம்பை விற்று வா. சரி தாயே. ஐயா, சிலம்பு வாங்கறையோ சிலம்பு, சிலம்பு வாங்கறையோ சிலம்பு. ஐயா, இங்கே வா. ஐயா, உன் சிலம்பை கொடு. இந்த அருங்கள் ஐயா. இது அரசியின் சிலம்பு போல் தெரிகிறதே, அரசிடம் இருந்து தப்பிக்க சரியான வழி. என்னவாயிற்று ஐயா? உன்னுடைய சிலம்பு அதிக மதிப்புள்ளதாக தோன்றுகிறது. ஆகவே நான் அரண்மனைக்கு சென்று மதிப்பறிந்து வருகிறேன். உன் சிலம்பிற்கு அதிக விலை பெற்று தருகிறேன் அப்பா. அதுவரை நீ இங்கு அமர்ந்திரு. அப்படியே ஆகட்டும் ஐயா. பேராசை எண்ணம் கொண்ட பொற்கொல்லன் சரி செய்வதற்காக கொடுக்கப்பட்டிருந்த பாண்டிய அரசி கோப்பெருந்தேவியின் சிலம்பு மீது ஆசைப்பட்டு அச்சிலம்பு களவு போய்விட்டதாக மன்னரிடம் திரித்து கூறியிருந்தான். தற்பொழுது கோவலனிடம் பெற்ற சிலம்பு அதற்கு இணையாக இருப்பதை கண்டு அவனை கல்வனாக வரித்து அரசியின் சிலம்பை களவாடிய கோவலன் என்ற கல்வன் கிடைத்து விட்டான் என்று கூறி அச்சிலம்பை மன்னரிடம் ஒப்படைக்க இதை கேட்ட பாண்டிய நெடுஞ்செழியன் காவலர்களை அழைத்து அரசியின் காற்றிலம்பையே களவாடியவன் என்ற ஆத்திரத்தில் தீர ஆராயாமல் கல்வனை கொன்றுவா என ஆணையிட்டான். காவலர்கள் பொற்கொல்லன் வரவிற்காக காத்திருந்த கோவலனை இழுத்துச் செல்லும் காட்சி இதோ. எனது சிலம்பிற்கு அதிக விலை கிடைக்கும் போல் இருக்கிறதே. நான் இழந்த செல்வத்தை எல்லாம் மீட்டிடுவேன், மீட்டிடுவேன். யார் நீங்கள்? அரண்மனை காவலாளிகள். எங்கே என்னை இழுத்துச் செல்கிறீர்கள்? அரசர் உன் தலையை கொய்து வர சொன்னார். எதற்காக? சிலம்பு திருடிய குற்றத்திற்காக. வா கோவலா. என்னை விட்டு விடுங்கள். கண்ணகி. ராஜாதிராஜ ராஜ மார்த்தாண்ட அரசகுல திலக நீதி தவழா மாமன்னன் பாண்டியன் நெடுஞ்செழியன் வருகிறார், வருகிறார், வருகிறார். மன்னருக்கு வணக்கம். வணக்கம். அமருங்கள் அமைச்சர் பெருமக்களே. காவலரே, காவலரே, கண்ணில் நீரும் கையில் தனி சிலம்பும் கொண்டு ஒருத்தி வந்திருக்கிறாள். உம்மை சந்திக்க என்று உமது மன்னரிடம் சென்று உடனே சொல்லுங்கள். மாமன்னருக்கு வணக்கம். தலைவீரி ஓலத்தோடும் கண்ணீரும் கம்பளையுமாக பெண்ணொருத்தி தங்களை காண வந்துள்ளார் மன்னா. அப்படியா? பார்க்க காளி போல் தோன்றினார், காளியும் அல்ல. துர்கை போல் தோன்றினார், துர்கையும் அல்ல. பிடாரி போல் தோன்றினார், பிடாரியும் அல்ல. வரச் சொல். விலகுங்கள். அரண்மனை காவலாளிகளை மீறி ஆவேச கோலத்தில் உள்ளே நுழையும் பெண்ணே, நீ யார்? தேரா மன்னா செப்புவதுடையோன் எள்ளரு சிறப்பின் இமையவர் வியப்பர் புல்லொரு புன்கண் தீர்தோன் அன்றியுட வாயிற் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி யுகுநீர் நெஞ்சு சுடத்தான் தன் அரும்பெரும் புதல்வனை ஆழியின் மடித்தோன் பெரும்பெயர் புகார் என்பதியே. நியாயத்தை உயிரினை காத்த மனுநீதி சோழ்ந்ததும் கரிகால் சோழ்ந்ததும் ஆண்ட பூம்புகாரே எனது ஊர். பெருவணிகன் மாசாத்துவானின் மருமகள். எனது பெயர் கண்ணகி. உன் முறையீடு என்னவோ? முத்து விளைகின்ற 3 கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் மும்முரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்து முக்கொடியின் நெறிலே முத்தமிழ் காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையின் பெருமைதனை மூழியாக்க
முடிப்பனை நம் மன்னவனே, எனது முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்று முழுவதும் அறிந்து கொள்ள. நீ யார்? கண்ணகி. கையில் தனி சிலம்புடன் வந்திருக்கும் நான் தான் கண்ணகி. நீதி விழுவான் நெடுஞ்செழிய பாண்டியனை துணிந்து இகழ்ந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி. உமது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதையும் அறிந்திடுக அரசே, அறிந்திடுக. ஓ, கோவலன் மனைவி சிலம்பெதிரிய கல்வனின் மனைவியா? போதும். யாகாவாராயினும் நாகாக்க மன்னா நாகாக்க. யார் கல்வன்? என் கணவனா கல்வன்? இல்லை இல்லை, அவரே கல்வன் என்று குற்றம் சாட்டிய கயவர்களே கல்வர்கள். கல்வனை கொல்லுவது அரசு நீதி என்பது உனக்கு தெரியும் அல்லவா? ஆத்திரத்தில் அறிவுக்கண்ணை மூடிவிடாதே கண்ணகி. நீதியின் இலக்கணம் முறைக்கும் நெடுஞ்செழிய பாண்டியனே, உனது நாட்டில் எதற்கு பெயர் நீதி? நல்லான் வகுத்ததா நீதி? அல்ல அல்ல, வல்லான் வகுத்ததே நீதி. அதனால் தான் நான் வணங்குகின்ற தெய்வத்தை, என் வாழ்வு கருவூலத்தை சாவு படுகொலையில் தள்ளிவிட்டீர்களே. கொற்றவனே, எண்ணிப்பார். கொழு மண்டபத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோவில் மண்டபத்தோடு முடிவானே. சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பட்டவர்களின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலைவாளின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானேன். இதற்கு பெயரா நீதி? இதற்கு பெயரா நேர்மை? இதற்கு பெயரா நியாயம்? இதற்கு பெயரா அரசு? உமக்கு பெயரா அறம் காக்கும் மன்னன்? என்ன அரசே, கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்தது அரசு கோபெரும் தேவியின் சிலம்பு. கோப்பெரும் தேவியின் சிலம்பு அல்ல, கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு. நம்ப முடியாது என்னால். நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்ப சொன்னார்கள்? உன் மீது வழக்கு உரைக்க வந்தவள் நான், குற்றவாளி நீ. நானா குற்றவாளி? ஆம், நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்களே பெருந்தன்மை பெரியோர்கள், இவர்களே இப்போது நீதிபதிகள். இவர்கள் ஒரு கட்டும் நல்ல தீர்ப்பு. ஆன்றோர்களே, அறிவுமிகு அரும் பெரும் படை கொண்டவன் பாண்டியன் என்பதற்காக நீதியின் பாதையை வளைக்காமல், அவன் செய்த குற்றத்தை மறைக்காமல், தாயின் மேலாணையாக, தமிழின் மேலாணையாக தீர்ப்பு கூறுங்கள், நல்ல தீர்ப்பு கூறுங்கள். கோப்பெரும் தேவியின் சிலம்பை கோவலன் திருடினான் என்பது குற்றச்சாட்டு. அதற்காக மரண தண்டனை. அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு. அதற்கு மன்னன் பொறுப்பு. இது என் வழக்குக்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் இதோ. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பை தான் என் மணவாளன் விற்க வந்தான். மகா பாவிகள் கொன்று குவித்து விட்டார்களையா, கொன்று குவித்து விட்டார்கள். அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு? அதில் ஒன்று என்னுடையது. அதற்கு அடையாளம்? அடையாளம் வேண்டுமா? 1000 கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கிக் கொள்ள துடிக்கிறாயே. இப்படி ஒரு கேள்வியை நேருக்கு நேர் என்னத்தானிடம் கேட்டிருந்தால் நீதி விழுவான் நெடுஞ்செழிய பாண்டியன் என்ற பெயர் உனக்கு நிலைத்திருக்குமே. என் அத்தானின் உயிரும் தங்கி இருக்குமே. உன்னுடைய என்பதை மெய்ப்பித்து காட்டுவாயா? மெய்ப்பித்து என்ன பயன்? வெட்டுண்ட தலையை ஒட்டி தருவீர்களா? முடியாது உங்களால். ஆனால் ஒன்று, உயிர் போனதால் தொங்கிய என் அத்தானின் தலை போல் உங்களின் தலைகளையும் தொங்க வைக்கிறேன். உங்கள் மானம் போனதால், நீதி போனதால், நியாயம் போனதால். மதுரை பாண்டியா, உன் மனைவியின் பழைய சிலம்பிலே உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். எனது சிலம்பிலே உள்ளவை மாணிக்கப்பரல்கள். பாண்டியா, உனக்கு மேலும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு. மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் அல்ல, இரத்த துளிகள். தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற இரத்த துளிகள். அமைச்சர்களே, அரும் பெரும் சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீதி கவிழ்ந்து விட்டதா? வாயடைத்து விட்டதா? நெடுஞ்செழிய பாண்டியன் நரம் அத்தனையும் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? ஆணை சேனை 1000 எதிர்த்து வந்தாலும் அண்ணாந்த தலை குனியாமல் படை நடத்தும் உனது வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? 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 மன்னா, மாசு படரவும் மாநிலம் இகழவும் நீதி வழங்கிய உனக்கு செங்கோல் எதற்காக? தேவையில்லை. மணிமூடி எதற்காக? தேவையில்லை. வேந்தர் குலத்திற்கு இழவு கற்பிக்க வந்த உனக்கு வெண்கொற்ற குடை எதற்காக? அதுவும் தேவையில்லை. அழு அழு, நன்றாக அழு. என்னை காலமெல்லாம் அழ வைத்த காவலனே அழு. என் கண்ணாளனை, கண்ணிறைந்த மணவாளனை துடிக்க துடிக்க கொன்றுவிட்ட பாவி அழு அழு, நன்றாக அழு. கண்ணகி, உன் கணவன் கல்வன் அல்ல, கல்வன் அல்ல. ஆராயாமல் அவசரத்தில் அவனை கொன்று வருகின்ற ஆணையிட்ட நானே கல்வன், நானே கல்வன்.
தமிழே, தாயகமே, என் தாயே, என்னை மன்னித்து விடம்மா, என்னை மன்னித்து விடு. அரசே, அரசே, நீதி தவறியதால் வளைந்த செங்கோலை உங்கள் உயிரை கொடுத்து நிமித்தி விட்டீர்கள். அரசே, நிமித்தி விட்டீர்கள். இறைவா, இது என்ன சோதனை? அழியட்டும், ஒழியட்டும், எரியட்டும், பற்றி எரியட்டும், இம்மதுரை மாநகரமே தீக்கிரையாகட்டும், பற்றி எரியட்டும். சுட்டெரிக்கும் சூரியனே, என்ன சோதனை! கலங்காதே கண்ணகி, உன் கணவன் கல்வன் அல்ல. வேம்பு மரத்தின் நிழலிலே உயிர்த்தெழும் உன் கணவனோடு விண்ணுலகம் வருவாய். அரசே தேவி, இப்படிப்பட்ட பத்தினி பெண்ணுக்கு நாம் சிலை எடுத்து கோவில் எழுப்பி வழிபட வேண்டும் அரசே. ஆகட்டும் தேவி, அப்படியே செய்வோம். அமைச்சர்களே, மன்னா, உங்கள் கருத்தென்ன? தங்கள் விருப்பப்படியே செய்வோம் அண்ணா. கண்ணைக்கு சிலை வடிக்க காவேரி சென்று கல்லெடுத்து வரலாமா, அல்லது இமயத்துக்கே சென்று கல்லெடுத்து வரலாமா? நமது தாயார் பொருட்டு நாம் இமயம் சென்றபோது ஆரிய மன்னனை வென்றோம் அல்லவா? அவர் மரபினர் அச்சேரர்கள் இப்பொழுது இங்கே வரட்டும் என வீரம் பேசுகிறாராம். ஆதலால் நாம் இமயம் சென்று அவர்களை வென்று அவர்கள் தலையிலேயே கல்லெடுத்து வருவோம். நமது வருகையை வடநாட்டினருக்கு அறிவித்திடுக. ஆகட்டும் அண்ணா, அப்படியே செய்கிறோம். முழங்கட்டும் முரசு, துவங்கட்டும் போர்.
விடையோ வழியாகும் விடை தந்திட கூடும் போதல் ஏதும் போதாதீங்க வழியா வழியா பயந்தோடும் படைகள் வாயை பிளந்தாலும் வழியும் வீரம் பிழைதிங்கே பாவம் காணாதீங்கே தகிட தகிடதை தகிட தகிடதை தகிட தகிடதை தகிட தகிடதை தகிட தகிடதை தாராரும் 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 தகிட தகிடதை தாராரும். வெற்றி 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 வாகை சூரிய சேர மன்னன் வாழ்க வாழ்க சேரன் செங்குட்டுவன் வாழ்க வாழ்க வெற்றி வெற்றி கற்புக்கரசியே, பத்தினி பெண்ணே, எங்கள் கண் கண்ட தெய்வமே, ஓங்குக உன் புகழ், வளர்க தமிழ்.